கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 29வது வசனம். சங்கீதம் 18 வசனம் 29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தை துவங்கும் பொழுது கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் கர்த்தர் நம் கூடவே பிரயாணம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் கடவுள் நம் கூடவே இருக்க போகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படி கடவுள் நம் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் இணைந்து செயல்படும் பொழுது, இந்த ஆண்டிலே ஒருவேளை நான் எந்த ஒரு சவாலை சந்திக்க நேர்ந்தாலும் என் பக்கத்தில் கடவுள் கூட இருக்க போகிறார். இந்த உண்மையை கடவுளுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு சின்ன ஒரு குறை கூட வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தின் நாளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க முடியாது, அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் கடவுள் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும் பொழுது நமக்கு எதிராக பிசாசானவன் பல விதத்திலே நம்மை துன்புறுத்தவும் வேதனைப்படுத்தவும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யவும் அவன் எத்தனித்து கொண்டே இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக பிசாசானவன் எல்லா விதத்திலும் நம்மை மனமடி உண்டாக்கும்படியாக வேதனைப்படுத்த கஷ்டப்படுத்த பிசாசானவன் சமயத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? அந்த கேள்விக்கு தான் இங்கே தாவீதினுடைய அழகான ஒரு அறிக்கை இந்த வசனத்தில் வாசித்தோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு சேனை எனக்கு எதிராக வருகிறது, அந்த சேனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் இந்த சேனை எனக்கு விரோதமாய் வருகிறது, என் கூட இருக்கிற கடவுள் ஏன் அதை அனுமதித்தார் என்று நான் கேட்க மாட்டேன். நான் நடந்து செல்லுகிற வழியில் இவ்வளோ பெரிய தடை சுவராக இந்த மதில் நின்று கொண்டிருக்கிறதே, இது ஏன் என் வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டேன். மாறாக எனக்கு விரோதமாய் சேனைகள் வரட்டும், எனக்கு முன்பாக மதில்கள் தடையாய் நிற்கட்டும், ஆனால் உம்மாலே, ஆண்டவரே என் கூடவே வருகிறேன் என்று சொல்லுகிறீரே, ஆண்டவராகிய உம்மாலே நான் அந்த சேனைக்குள் தைரியமாக நான் பாய்ந்து செல்லுவேன். உம்மாலே நான் அந்த மதிலை தாண்டி நான் முன்னேறுவேன். என்னுடைய முன்னேற்றத்தை, என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்த சேனையும் எனக்கு விரோதமாய் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மதிர்ச்சுவரும் என்னுடைய முன்னேற்றத்தை தடை போட முடியாது. காரணம், என் கூட இருக்கிற கடவுளால் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கப் போகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய ப்ராக்டிக்கல் லைஃபாக இருக்க போகிறது. பலர் சொல்லுகிற வண்ணமாக இந்த வருடம் உனக்கு எந்த குறையும் இருக்காது என்று சொல்லுவதல்ல. எந்த குறை இருந்தாலும் அந்த குறையை நன்மையாய் மாற்றி போடுகிற கடவுள், அந்த குறைவுகளை சமாளித்து அதை நான் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் என் கூட வருகிறார். அவரால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். கர்த்தரால் என்னை பலப்படுத்துகிறவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், அப்படிப்பட்டதான தைரியம் கொண்ட மக்களாக சூழ்நிலைகளையும் நமக்கு விரோதமாய் வருகிற சவால்களை பார்த்து பயப்படாமல் ஆண்டவர் கூட இருக்கிறார்.
தாவீது சொல்லுகிற வண்ணமாய், ஆண்டவரே நீர் கூட இருக்கிறபடினாலே நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன், உம்மால் நான் யாவற்றையும் ஜெயிப்பேன் ஆண்டவரே என்ற விசுவாசத்தை நாம் உடையவராக இருப்போம். நிச்சயமாக இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, நான் பலவீனமானவன் தான், நான் குறைவுள்ளவன் தான், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத மந்த புத்தி உள்ளவன் தான். ஆனால் என் கூடவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள், சகலவற்றிலும் நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆகையால் நீர் என் கூட இருக்கிறபடியினால் இந்த ஆண்டிலே எனக்கு விரோதமாய் வருகிற எதையும் கர்த்தாவே நான் ஜெயிக்க முடியும். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.